ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. பிரதமர் நரேந்திர மோடி தனது 2வது நாள் பரப்புரை பயணத்தில் முதலில் வேலூரிலும் பின்னர் கோவை மேட்டுப்பாளையத்திலும் வாக்கு சேகரித்தார். இந்த 2 நாட்களிலும் அவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். குறிப்பாக அயோத்தி ராமர் கோயிலை எதிர்த்த திமுக சனாதன தர்மத்தையும் அழிக்க பார்க்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரதமர் மோடி தமிழகம் வருவது இது 7வது முறை. இந்த 2 நாள் பயணத்தில் முதல் நாளில் சென்னை தொகுதி வேட்பாளர்களுக்கான வாகன பேரணியை நடத்திய பிரதமர் 2ஆம் நாளில் வேலூர் மற்றும் மேட்டுப்பாளையத்தில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நீலகிரி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் எல் முருகன், கோவை தொகுதி வேட்பாளர் அண்ணாமலை, திருப்பூர் தொகுதி வேட்பாளர் ஏ பி முருகானந்தம், பொள்ளாச்சி வேட்பாளர் வசந்தராஜ் ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். தமிழில் பேச முடியவில்லை என்ற ஆதங்கத்தை பகிர்ந்தபடி பேச ஆரம்பித்த பிரதமர் ஒரு டீ கடைக்காரராக தொடங்கிய வாழ்க்கையை நினைவு கூர்ந்தார். मेरी आपको एडवांस में बहुत सारी शुभकामना है. अनैवरुक्कुम इनिया तमिल पुत्तांडो नलवाड़ तुक्कलो. नीलगिरी की टी पूरे देश में प्रसिद्ध है और टी गार्डन की इतनी सुंदर जगह से एक चाय वाले का दिल का रिश्ता न हो, ये तो हो ही नहीं सकता. தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி திமுகவை வெகுவாக சாடினார். சனாதன தர்மத்தை அழிப்போம் என திமுக மிரட்டல் விடுப்பதாக குற்றம் சாட்டினார். भगवान राम से जुड़े स्थानों पर आता हूं, इन्हें उससे भी तकलीफ होती है. ये लोग तो सनातन धर्म को समाप्त करने की धमकी दे रहे हैं. नए संसद भवन में तमिलनाडु की संस्कृति से जुड़े पवित्र सेंगोल की स्थापना होती है. डीएमके उसका बायकॉट करती है. காங்கிரசும் திமுகவும் இணைந்தே கச்சத்தீவை தாரை வார்த்ததாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி கொங்கு மண்டல வளர்ச்சிக்கு தாம் கேரண்டி அளிப்பதாக வாக்குறுதி அளித்தார். एनडीए सरकार अपने तीसरे कार्यकाल में कांगो रीजन और नीलगिरीज के विकास के लिए और तेजी से काम करेगी. इधर मोदी इन गारंटी. சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணாமலை அரசியலுக்கு வந்து கேள்வி கேட்பது திமுகவுக்கு பிடிக்கவில்லை என விமர்சித்த பிரதமர் மோடி அதிகார மமதையில் திமுக மூழ்கி கிடப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஊழல் சுரண்டலுக்கு மறுபெயர்தான் திமுக எனவும் விமர்சித்தார். करप्शन और स्कैम का दूसरा नाम है डीएमके. आज देश 5G में वर्ल्ड रिकॉर्ड बना रहा है, लेकिन इसी डीएमके ने 2G में स्कैम करके देश को बदनाम किया था. भ्रष्टाचारियों को बचाने के लिए முன்னதாக வேலூர் கோட்டை மைதானத்தில் நடந்த தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி வேலூர், அரக்கோணம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, ஆரணி ஆகிய 6 தொகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அங்கு தமிழில் உரையை தொடங்கிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கூட்டணியில் உள்ளவர்கள் பெண்களை அவமதிப்பதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை திமுகவினர் இழிவுபடுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். डीएमके और इंडी गठबंधन महिलाओं के अपमान में भी पीछे नहीं है. इन्होंने अम्मा जयललिता के साथ कितना गलत व्यवहार किया था. आज भी डीएमके नेता महिलाओं के अपमान में कैसी कैसी भाषा बोलते हैं, ये तो यही वेलूर के लोगों ने ही देखा है. திமுக தலைமையிலான அரசு ஒரு குடும்பம் ஆள்கின்ற அரசு என்றும் கடந்த 2 ஆண்டுகளில் 4600 கோடி ரூபாய் மதிப்பிலான மணல் கொள்ளை நடந்திருப்பதாகவும் விமர்சித்த பிரதமர் போதைப் பொருள் கடத்தல் தலைவன் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதை மக்கள் நன்றாக அறிவார்கள் என்றார்.
தமிழ்நாட்டு மக்களை மொழி, மதம் மற்றும் சாதியின் பெயரால் பிரிப்பதாகவும் பிரதமர் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். புதிய தலைமுறைக்காக வேலூரிலிருந்து குமரவேல், மேட்டுப்பாளையத்திலிருந்து சுதீஷ் மற்றும் சரவணபாபு. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.